வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வரவிருக்கும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ஏழை மற்றும் எளிய நடுத்தர மக்களின் நலனுக்காக அறிவிக்கப்பட்டுள்ள நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக கூட்டுறவு வங்கிகள் மற்றும் 8 வகையான பொதுத்துறை வங்கிகளில் ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் நகை அடகு வைக்கப்பட்டுள்ள கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட உள்ளதாக இதில் விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த சலுகையை பெறுவதற்கு தகுதியான பெயர் பட்டியல் தயாரிக்கும் பணி வருவதாகவும், தகுதியுள்ள பயனாளிகளின் பட்டியல் எந்தவித புதிய விண்ணப்பங்களும் இன்றி தங்களின் கடன்களை தள்ளுபடி செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்படுகிறது. இதற்காக அரசாங்கம் சுமார் 45,000 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. பயணிகள் தங்கள் வசிப்பிட சான்றிதழ் ஆதார் அடிப்படையில் சரிபார்க்கப்படுவார்கள் என்று விளக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ ஆதார் கார்டு கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அந்தந்த வங்கிகளுக்கு அனுப்பப்படும் என்பதால் மக்கள் தங்கள் நகைகளை திரும்ப பெற இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். இவ்வாறு பொதுமக்களின் பொருளாதார சுமையை குறைக்கும் நோக்கில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் அளிக்கும் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து தான் விரிவாக பேசலாங்க. தமிழக அரசுடைய நகைக்கடன் தள்ளுபடி எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துருக்கிற இந்த 45,000 கோடி யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு இதை வாங்கிறதுக்கு? நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான திட்டத்திற்காக மட்டும்தான். கூட்டுறவு வங்கிகள் இல்லை 8 பொது வங்கிகள், தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு வங்கிகள் மற்றும் 8 பொது வகையான வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ள நகைக்கடன்கள் இதற்கு பொருந்தும். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஏழை மற்றும் எளிய மக்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் மற்றும் நடுத்தர குடும்ப அட்டைகளுக்கு இது முழுக்க பொருந்தும். 5 சவரன் வரை நகை கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுறாங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அதிகபட்சம் 5 சவரன் வரை அடகு வைக்கப்பட்ட நகை கடன்களுக்கான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். இருப்பிடச் சான்று அவசியமாக பெற்றணும். கடன் பெற்ற நபர் அந்த குறிப்பிட்ட கூட்டுறவு வங்கி அல்லது சங்கம் செயல்பட எல்லைக்குள் வசிப்போராக இருத்தல் வேண்டும். ஸோ பொது விண்ணப்பங்கள் தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை. பொதுமக்கள் இதற்காக புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க தேவையில்லை. கூட்டுறவுத்துறை அதிகாரிகளே வங்கி பதிவுகளை ஆய்வு செய்வார்கள். ஸோ பெயர் பட்டியல், தகுதியானவர்களின் பெயர் பட்டியல் இந்த மார்ச் மாத இறுதிக்குள் அல்லது மார்ச் மாதம் இல்லைனா ஏப்ரல் முதல் வாரத்தில் வழியாக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஏழை மற்றும் எளிய வறுமை கோடு கீழே உள்ளவர்கள், நடுத்தர குடும்பத்தவர்கள் ஆவணங்கள் எல்லாமே சரிபட்டிருக்கும். குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டை, ஒரு குடும்பத்தின் விவரங்கள் மற்றும் பல்வேறு வங்கிகளின் பெற்ற கடன்கள் சரி செய்து பார்த்து தரப்படுங்க. நகைகளை திரும்ப பெறுத அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்படி தள்ளுபடி வங்கிகளுக்கு அறிவித்தவுடன் கடன் பெற்ற நகைகள் அனைத்தையும் திரும்ப பெற்று கொண்டனர். ஸோ இந்த மாதிரி தகவலை தான் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக விரைவில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ நகைக்கடன்கள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் இறுதி தான் டெட்லைன். ஸோ இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் நகைக்கடனை உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கியில் வச்சுன்னா கூட தள்ளுபடி இந்த எலெக்ஷனில் கிடைக்காது. ஸோ இந்த மார்ச் 31க்கு முன்னாடி அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் நகைகளை வச்சு கடன்களை பெற்று வைத்து கொள்ளுங்கள். ஸோ இதற்கு பிறகு நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பே இல்லாமல் போயிடுங்க. ஸோ தமிழக அரசு பார்த்திங்கன்னா 45,000 கோடி வரைக்கும் நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. ஸோ அருகாமையில் இருக்கிற நகைக்கடன் தள்ளுபடியோடைய ஆஃபீஸர் இது உங்களுடைய இகேஒய்சி எல்லாமே முடித்து வச்சுக்கோங்க. ஸோ இது முடிக்கலாம் கூட பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி கிடைப்பதில் உங்களுடைய பெயர்கள் விடுபட்டு போகலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.